ஹலோ கோடர். இந்த வீடியோவில் மெட்டீரியல் யூஐயில் இருக்க லேஅவுட்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லேஅவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். மெட்டீரியல் யூஐக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இதில் காம்போனன்ட்ஸ்குள்ளே வந்தோம்னா லேஅவுட்டில் பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் இருக்கு. பாக்ஸ், கண்டெய்னர், கிரிட், ஸ்டாக். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லேஅவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண அதே ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ app.jsல பார்த்தீங்கன்னா ஒரு div tag இருக்குது. div tag குள்ள hello react அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ இதை இப்போ கம்பைல் பண்ணோம்னா நமக்கு வந்து hello react டெக்ஸ்ட் மட்டும் ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் டாக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லேஅவுட் வந்து பாக்ஸ். பாக்ஸ் வந்து இட்ஸ் வெரி சிமிலர் டு நம்ம எப்படி div tag யூஸ் பண்ணுவோம் சிஎஸ்எஸ்ல, அதே மாதிரி தான். ஸோ div tag வந்து நம்ம மற்ற டேக்ஸை என்க்ளோஸ் பண்ணுறது தானே வந்து யூஸ் பண்ணுவோம். அவுட்டரில் வந்து div tag வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பாக்ஸும். இதுக்கு டிஃபால்ட்டாக எந்த ஸ்டைலிங்ஸும் கிடையாது. நம்மளாக தான் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். ஸ்டைல் வந்து நம்ம எஸ்எக்ஸ் ப்ராப் எப்படி மற்றதில் எஸ்எக்ஸ் ப்ராப் வழியாக சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து ஆட் பண்ணலாம். யூஐயில் பாக்ஸ் தான் வந்து ரொம்ப வைடாக வந்து யூஸ் பண்ணுவோம். அது நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பக்கம் ஒரு லேஅவுட் இருக்குது, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு லேஅவுட் வந்து நமக்கு பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போடுவோம். பாக்ஸில் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங்ஸ் வந்து கொடுப்போம். அது மாதிரி தான் வந்து மெட்டீரியல் யூஐயில் வந்து டிசைன் பண்ணுவோம். நம்ம எப்படி div tag குள்ள சிஎஸ்எஸ்ல பண்ணுவோமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் வந்து நம்ம இங்கே பாக்ஸ்குள்ளே வந்து பண்ணுவோம். இப்போ பாக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த div tag வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிடுவோம். hello react இருக்கு. அதை டிவ்வை வந்து பாக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். பாக்ஸ் நம்ம இங்கே மெட்டீரியல் பாத்தில் இருக்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் இதை நம்ம டிஃபால்ட் இம்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாக்ஸ் வந்து டிஃபால்ட் இம்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சாரி, இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணணும் div tagல. ஸோ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. div tag இருந்ததுக்கும் இதுக்கும் நமக்கு டிஃபால்ட்டாக ஸ்டைல்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம தேவைன்னா வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணுறதுக்கு எஸ்எக்ஸ் ப்ராப் மூலமாக வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, ஓகே, எல்லோ க்ரீன் வருது. ஸோ எல்லோ க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு div tag எப்படி ரெண்டர் ஆகுது, பிளாக்காக தானே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பாக்ஸ் வந்து பிளாக்காக இருக்கும். இப்போ வித் ஆட் பண்ணுறேன். வித் 300, ஹைட் 200ன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் வந்து இந்த டைமென்ஷனில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி சிமிலர் டு div tag தான். div tagல நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து பாக்ஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் ஒரு மார்ஜின் வந்து ஆட் பண்ணோம், போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. அதே பர்பஸ் தான் வந்து இங்கே கண்டெய்னர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்க பாக்ஸ் வந்து நம்ம ரொம்ப கார்னராக இருக்கு, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு கார்னரில் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து அது நமக்கு வந்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணோம். இப்போ கண்டெய்னர் ஆட் பண்ணலாம். இந்த கண்டெய்னருக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நான் கண்டெய்னர் ஆட் பண்ணுறேன். மெட்டீரியல் இருக்க கண்டெய்னர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டெய்னர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டெய்னர் ஆட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரெண்டு சைடும் வந்து மார்ஜின் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இந்த வித்தையும் ஹைட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரெண்டு சைடுமே வந்து மார்ஜின் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராப் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக்ஸ் வித் அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்கு. ஸோ மேக்ஸ் வித் கொடுத்தோன்னா நமக்கு எந்த அளவு இது வந்து தேவை அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். சாரி, இப்போ மேக்ஸ் வித்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் தான் நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்மாலர் ஸ்க்ரீன் இது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ரெஸ்பான்சிவ் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம மேக்ஸ் வித்ல வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரீ டிஃபைன் 5 வேல்யூஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் லார்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன்னா பை டிஃபால்ட்டாக இது வந்து மீடியமில் இருக்கும். இப்போ நான் லார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை எக்ஸஸ் அப்படின்னு பார்த்துறேன். ஸோ எக்ஸஸ்ன்னு மாற்றினோன்னா நமக்கு ஸ்மாலாக வந்து ரெண்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி கண்டெய்னர் வந்து நம்ம எப்பயுமே வந்து அவுட்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் கண்டென்ட் வந்து சென்டராக இருக்கணும். எல்லா கண்டென்ட்டுக்கும் அவுட்டர் டேக்கை வந்து கண்டெய்னர் டேக் யூஸ் பண்ணோம்னா
நம்ம வந்து த்ரூ அவுட் த ஆப் வந்து சேம் மார்ஜின் வந்து த்ரூ அவுட் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லயும் வந்து அதே இதை வந்து கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன லேஅவுட் இருக்குன்னு பார்த்தோம்னா கிரிட். கிரிட் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து சிஎஸ்எஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதே சேம் கைண்ட் ஆஃப் கிரிட், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் கிரிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் கிரிட்கான இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த கோட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கிரிட் கோடை காப்பி பண்ணிட்டு இப்போ பாக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருந்தேன் கிரிட் கோடால. ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கனால எதுவுமே இம்போர்ட் ஆகிருக்காது. நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கிரிட். ஓகே, இங்கே ஐட்டம் இருக்கு. ஐட்டம் வந்து அங்கே கஸ்டம் ஸ்டைல்டு காம்போனண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு ஒரு காம்போனண்ட் வந்து கிடையாது. இப்போ நான் கோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு ஒரு காம்போனண்ட் வந்து டிஃபால்ட்டாக மெட்டீரியல் யூஐயில் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்டைல்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நான் பட்டனாக வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் வேரியன்ட் வந்து கண்டெய்ன்ட்னு போட்டுக்கலாம். ஸோ தட் நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ கண்டெய்ன் கொடுத்துருக்கேன். பட்டன் மாற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் நான் பட்டனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பட்டன் வந்து இன்னும் இம்போர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். மெட்டீரியல்ல இருந்து நம்ம பண்ணணும். ஓகே ஓகே, இன்னும் ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் எம்டி மீடியம் ஸ்க்ரீனாக வந்து வச்சுக்கிறேன். மீடியம் வச்சுட்டு இன்னும் வந்து வித் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டன்னா இங்கே நம்ம எஸ்எக்ஸ் ப்ராப்பர்லியாக தான் வித் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ எஸ்எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வித் 100% அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ தட் ஓகே, இப்போ இது கிளியராக இருக்குது. மற்ற பட்டன்ஸ்க்கும் அதே சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறேன். எஸ்எக்ஸ் ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா கிரிட்ல வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கும்னா 12ன்ற சைஸ் தான் வந்து மேக்ஸிமம். அதாவது அவைலபிள் ஸ்பேஸை அது 12ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ நம்ம 8 கொடுத்துருக்கோம். ஸோ தட் இப்போ அவைலபிள் ஸ்பேஸ் வந்து இதுதான். நான் அவைலபிள் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ எம்டின்னு இருக்கு. நான் எல்ஜி அதாவது லார்ஜ்னு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் ஸ்பேஸ் வந்து இந்த எண்டில், ஏன்னா நம்ம கண்டெய்னருக்குள்ள இருக்கு. ஸோ நமக்கு லெஃப்ட்ல இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவைலபிள் ஸ்பேஸ் நம்ம 8 அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே வந்து 8 வந்து இதை ஆக்குபை பண்ணிக்கிச்சு. நம்ம ஸ்பேசிங் வந்து 2 அப்படின்னு இருக்கு கோட்ல. ஸோ தட் ஸ்பேசிங் வந்து இங்கே பார்த்தோம்னா ஸ்பேசிங் வந்து 2 அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இது 4. ஸோ அந்த மாதிரி வந்து 2 ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம்னா இங்கே 4 கொடுத்துருக்கோம். 4ஓட சைஸ் வந்து இங்கே 2 ஆயிருக்கு. 2 ஸ்பேசிங். நெக்ஸ்ட் 8. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த இதை வந்து 4ஆ மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4ஆ மாற்றினா என்ன ஆகும்? நமக்கு அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 12. ஸோ தட் 4 4 4 3 4s வந்து வந்துடும். ஸோ வந்து மொத்தமாக 12 வந்து அப்போ இப்போ நான் இப்போ சைஸை சேஞ்ச் பண்ணேன்னா 3 பட்டன்ஸ் வந்து ஒரே ரோவில் இருக்கும். நெக்ஸ்ட் பட்டன் வந்து இந்த நெக்ஸ்ட் ரோவில் வந்து இருக்கணும். ஆனால் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணாது. ஏன்னா ஃபுல்லாக இருக்கு 12. இதோட சைஸ் வந்து 8 தான். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 4ன்னு மாத்துறேன். அதாவது ஹெட்டிங்கை மாற்றிட்டு இங்கேயும் 4ன்னு மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா 3 பட்டன்ஸ் ஒரே ரோவில் வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த கிரிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 8ன்ற பட்டன் வந்து 8 ஸ்பேஸ் மட்டும் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. மிச்சம் 4 வந்து பெண்டிங். ஏன்னா வந்து நம்ம கிரிட் சிஸ்டமோட டோட்டல் சைஸ் வந்து 12. பெர் ரோக்கு வந்து 12 வந்து ஃபிட் ஆகும். இப்போ இதை நான் ஃபுல்லா இந்த பட்டன் வந்து நான் ஃபுல்லா வரணும், இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா வரணும், அதாவது அவைலபிள் ஸ்பேஸ் ஃபுல்லா ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இது 12 அப்படின்னு செட் பண்ணேன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் கீழே இருக்கிறத 12 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். லேபிளையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சைஸையும் கிரிட் சைஸையும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். கிரிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். இதை வச்சு நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கூட ஈஸியாக வந்து டிசைன் பண்ண முடியும்.
ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கிரிட்ல வந்து நமக்கு தேவையான எல்லா ஸ்டைலிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம எப்படி சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கிரிட் யூஸ் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்லாம் கூட டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த கிரிட் வந்து என்னன்னா 2 டைமென்ஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளால கிரிட்டை வந்து காலமாகவும் வச்சுக்க முடியும், ரோ வைஸாகவும் வச்சுக்க முடியும். ஸ்டாக் வந்து சிங்கிள் டைமென்ஷனில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஸ்டாக் எய்தர் காலம் வைஸில் இருக்கும் இல்லை வந்து ரோ வைஸில் இருக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் 1 2 3 ரோ வைஸில் இருக்குது, இங்கே வந்து காலம் வைஸில் இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் டைமென்ஷன். ஸ்டாக்குக்கும் கிரிட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்டாக் வந்து சிங்கிள் டைமென்ஷன், கிரிட்டு வந்து 2 டைமென்ஷன். இப்போ ஸ்டாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போய் நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃப்ளெக்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாமே பாக்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள். ஸோ பார்த்தீங்கன்னா ஐட்டம் 1 ஐட்டம் 2 ஐட்டம் 3ன்னு 3 எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ளெக்ஸ்க்கு இப்போ தான் நியூ அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா புரியும். ஸோ எப்பயுமே அலைன் ஐட்டம்ஸ் வந்து கிராஸ் ஆக்சிஸில் ஒர்க் பண்ணோம். அதாவது இப்போ நான் ரோன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து கிராஸ் ஆக்சிஸ்னா ஆப்போசிட் ஆக்சிஸில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். ஏன்னா உங்களுக்கு ரோனா வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ், இது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணும் அலைன் ஐட்டம்ஸ் வந்து. ஸோ தட் இப்போ ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே இந்த எண்டுக்கு வந்து வரும். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து இங்கே வந்துருக்கு. ஸ்ட்ரெச் பேஸ் லைன் அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட் அதே ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் ஆக்சிஸ்லேயே வந்து ஆட் பண்ணும். இப்போ ரோ இருக்குன்னா இப்போ நான் ரோல ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா இங்கே வந்து வரும். இப்போ ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்கலாம், பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரும். ஸோ நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக்ல நீங்கள் இந்த இன்டராக்டிவ் செக்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஸ்டாக்கும் கிரிட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறப்போ, அதாவது காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் டிசைன் பண்ணுறதுக்கு. சிம்பிள் லேஅவுட்டிங்க்கு பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா காம்பினேஷன் ஆஃப் இந்த லேஅவுட்ஸ் வந்து எல்லாமே இருக்க சான்ஸ் இருக்கு. பாக்ஸ் வந்து ரொம்ப டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டெய்னர் வந்து ஆப்வியஸாக வந்து த்ரூ அவுட் ஆப் வந்து நம்ம மார்ஜின் செட் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணுவோம். கிரிட் ஆர் ஸ்டாக் வந்து இதுவும் ரொம்ப காமனாக வந்து காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்டுக்கு யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு மெட்டீரியல் யூஐ டிசைன் வச்சு அதில் இந்த லேஅவுட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.